வணக்கம். நம்ம இன்றைக்கி சிம்பிளாக ஒரு 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். நான் சின்ன சைஸில் வரைகிறேன், அதனால் நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ்குள்ளே வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் நம்ம வரைய போகிறோம். இது மாதிரி நீங்கள் சின்னதாக வரைஞ்சி பழகிட்டிங்கனாலே பெருசாக வரைகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்பேஸை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். நடுவில் ஒரு சென்ட்ரல் லைன் போட்டிருக்கேன். அதுதான் ஐ லெவல்னு சொல்லுவோம், ஹொரைசன் லைன்னு சொல்லலாம். வேனிஷிங் பாயிண்ட் 1 இங்கே, வேனிஷிங் பாயிண்ட் 2 இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு கியூபாய்டை, சிம்பிள் கியூபாய்டை நம்ம பெர்ஸ்பெக்டிவில் வரைஞ்சாச்சு. 2 வேனிஷிங் பாயிண்ட் இருக்கிறதுனால இதுக்கு 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆப்ஜெக்டோட ரைட் சைடு வேனிஷிங் பாயிண்ட் 2ல் கன்வெர்ஜ் ஆகும். ஆப்ஜெக்டோட லெஃப்ட் சைடு வேனிஷிங் பாயிண்ட் 1ல் கன்வெர்ஜ் ஆகும். இதுதான் 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவோட கான்செப்ட். சரிங்களா? ஒரு கியூபாய்டு இப்படி தான் நமக்கு ரியல் லைஃப்பில் தெரியும். எப்போ நீங்கள் ஒரு கார்னர் ஆஃப் த பில்டிங், கார்னர் ஆஃப் த ஆப்ஜெக்டில் வச்சு பார்க்குறீங்களோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் இல்யூஷனரி விஷனில் இப்படி தான் தெரியும். இப்போ சென்டர் கண்டுபிடிச்சிருக்கேன், டயகனல் லைன் கார்னர் கனெக்ட் பண்ணி. அதே போல் உயரம், எனக்கு இங்கே ரூஃபுக்கு இவ்வளோ ஹைட் வேணும், அந்த ரூஃபுக்காக அந்த ஹைட், தீஸ் ஆர் கைட்லைன்ஸ். அந்த கைட்லைன்ஸில் நம்ம எரேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். திருப்பியும் இந்த கார்னர் டு வேனிஷிங் பாயிண்ட் கைட்லைன் எடுத்திருக்கேன். அப்போது இங்கே ரூஃப் இங்கே முடியுது. இப்படி தான் 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு வீடு நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இங்கே டோர் வைக்கிறேன். டோரோட டாப் லைன் லெஃப்ட் வேனிஷிங் பாயிண்டில் கன்வெர்ஜ் ஆகுது. இப்போ இன்கேஸ் இப்போ இங்கே ஒரு கார்னர், ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே பிளாட்ஃபார்ம் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம இங்கே இன்னொரு வீடு வரையணும் அப்படின்னா அதையும் நம்ம கண்டிப்பாக வரைஞ்சிக்கலாம் அக்கார்டிங் டு த பெர்ஸ்பெக்டிவ். அதே பேசிக் கான்செப்ட், பட் சைஸ் பார்த்திங்கன்னா எப்படி சின்னதாகுதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், சிம்பிள் 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி வரைகிறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இதே போல் நீங்கள் ட்ராயிங் இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா மேலே நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி.